சென்னையில் தனியாக இருந்த பெண்ணை மிரட்டி நகை, பணம் பறித்த ஊர்காவல்படை காவலர் உட்பட 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பதவி உயர்வுக்கு ஆசைப்பட்டு வில்லங்கமான வேலையில் ஈடுபட்டவருக்கு சிறை விருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள விஸ்வநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 53 வயதான செல்வி. இவரது மகன் சரண் என்பவர் டெல்லியில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இதனால் செல்வி மட்டும் சென்னையில் தனியாக வசித்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி செல்வியின் வீட்டிற்கு 5 பேர் சென்றுள்ளனர். சீருடை அணியாமல் இருந்த அவர்கள் தங்களை போலீசார் என அறிமுகம் செய்துள்ளனர். உங்கள் மகன் சரண் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவரை கைது செய்ய வந்திருப்பதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு செல்வி அதிர்ச்சி அடைந்துள்ளார். தற்போது தனது மகன் டெல்லியில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உடனே செல்வியை தள்ளிவிட்டு வீடு முழுவதும் சோதனை செய்துள்ளனர். அதில் எந்த ஒரு நகையும் கிடைக்காததால் அவர்கள் ஆத்திரமடைந்தனர். உனது மகனை கைது செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றால் தங்களை கவனிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தனர். செல்வியின் வளையலை பறித்து சோதித்ததில் அது கவரிங் என தெரிய வந்தது. பின்னர் அவர் அணிந்திருந்த கம்மல், மோதிரத்தை பறித்துக் கொண்டனர். இது போதாது, மேலும் பணம் கொடுக்காவிட்டால் உனது மகன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என மிரட்டிவிட்டு சென்றனர். கடந்த 25ஆம் தேதி மீண்டும் செல்வியை தொடர்பு கொண்டு 70,000 ரூபாயை பறித்துள்ளனர். மீண்டும் அந்த கும்பல் செல்வியிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளது. இதனால் அச்சம் கொண்ட செல்வி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் அது குறித்து விசாரணை நடத்துமாறு கோடம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு புகாரை அனுப்பி வைத்தனர். அதன் பேரில் கோடம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி மற்றும் செல்விக்கு போன் செய்த செல்போன் எண் ஆகியவற்றை வைத்து விசாரணை நடத்தினர். அதில் வில்லிவாக்கம் ராஜாஜி நகரைச் சேர்ந்த 41 வயதான பிரவீன்குமார் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து நகை, பணம் பறித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் பிரவீன் சுகுமார், அவரது நண்பர்களான சக்திவேல், ரஞ்சித் ஆகிய 3வரையும் பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கைதான 3வரில் பிரவீன் சுகுமார் ஊர்காவல் படையில் பணியாற்றி வருவது அம்பலமானது. தற்போது அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ரோந்து வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். பிரவீன்குமார் பதவி உயர்வுக்காக வில்லங்கமான வேலையில் இறங்கியுள்ளார். இதற்காக தனது நண்பரான சக்திவேலிடம் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் யாராவது தெரிந்தால் தனக்கு தகவல் கொடுக்குமாறு கூறியுள்ளார். அப்படி கஞ்சா கும்பலை பிடித்து கொடுத்தால் தனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். உடனே இது நல்ல வாய்ப்பு என்று கருதிய சக்திவேல் தனது முன்னாள் காதலியை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக காதலியின் சகோதரர் சரணை சிக்க வைத்துள்ளார். அவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக ஊர்காவல் படை காவலரிடம் போட்டு கொடுத்துள்ளார். இதையடுத்து கோடம்பாக்கத்தில் உள்ள சரணின் வீட்டிற்கு பிரவீன் சுகுமார் தனது கூட்டாளிகளான ரஞ்சித், உமர், மோனிஷ் ஆகியோருடன் சென்றுள்ளனர். அங்கு சரண் இல்லாததை அறிந்த கும்பல் தனியாக இருந்த செல்வியை மிரட்டி நகை, பணத்தை பறித்துள்ளனர். தொடர்ந்து ஊர்காவல் படை காவலர் பிரவீன்குமார் மற்றும் சக்திவேல், ரஞ்சித் ஆகிய 3வரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நகையை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள உமர், மோனிஷ் ஆகிய 2வரை தேடி வருகின்றனர். பதவி உயர்வுக்கு ஆசைப்பட்டு வில்லங்கமான வேலையில் ஈடுபட்ட ஊர்காவல் படை காவலர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தனியாக இருந்த பெண்ணை மிரட்டி நகை, பணம் பறித்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.